தந்தையே உன் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன். தந்தையே உன் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரை உம்மிடம் அடைக்கலம் புகுகிறேன். நான் ஒரு நாளும் ஏமாற்றம் அடைய விடாதேயும். உம்முடைய நீதியின்படி என்னை விடுவித்தருளும். உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, வார்த்தையில் தவறாத இறைவா, நீர் என்னை மீட்டருளும். தந்தையே, உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன். தந்தையே, உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன். தந்தையே, உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன். ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த ஜென்ம பாவத்தோடு பிறந்த எந்த ஒரு மனிதனும் இந்த வார்த்தையை சொல்லி இருந்தால் அது சாத்தியமாக இருக்கும். கடவுளோடு இருந்தவர், கடவுளாக இருந்தவர், உலகை உருவாக்கியவர், உங்களுக்கும் எனக்கும் தான் சாயலை கொடுத்தவர் என்று இந்த வார்த்தையை கூறுகிறார். மனவேதனையோடு, மனக்கலக்கத்தோடு, குமரலோடு, கிழிந்த உடலோடு, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை கொட்டி தீர்க்கிறார். தந்தையே, உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று. கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, பாடுகளின் புனித வாரத்தில் 3வது நாள், அதாவது குருத்து ஞாயிறு, புனித வியாழன், புனித வெள்ளி, இந்த 3வது நாளிலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உச்சக்கட்ட பாடுகளின் நினைவை சிந்திக்க நாம் அனைவருமே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இயேசுவினுடைய பாடுகளின் மரணம் யாருக்காக என்பதை சிந்திக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நாம் பிறந்தது முதல், நமக்கு கருத்து தெரிந்த நாள் முதல் இன்றைய நாள் வரையிலே ஒவ்வொரு தவக்காலத்திலும், குறிப்பாக பாடுகளின் புனித வெள்ளி நேரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை சிந்தித்து தியானித்து ஒரு சில நேரங்களிலே கண்ணீர் விட்டு அழுது, ஏன் ஆண்டவரை உமக்கு இப்படிப்பட்ட கொடூரமான நிகழ்வு என்று நாம் அவரிடம் கதறி அழுத தருணங்களும் இருக்கின்றன. ஏனென்றால் நம்முடைய அகக்கண்கள் இயேசுவினுடைய பாடுகளை மட்டும்தான் பார்த்தது. இயேசுவினுடைய உடல் முழுவதுமாக கிழிக்கப்பட்ட உடலை மட்டும்தான் பார்த்தது. இயேசு கதறி அழுது சொன்ன வார்த்தைகள் மட்டும்தான் நம் செவிமடல்களில் கேட்டு நாம் இருந்திருக்கின்றோம். வெளி அடையாளமாக, வெளி தோற்றத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளினுடைய அந்த நிகழ்வுகளை நாம் நேருக்கு நேராக நாம் பார்த்து பார்த்து அதை பார்த்து நாம் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கின்றோமே ஒழிய, ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற காயங்களை எப்பொழுது நாம் உணர்ந்திருக்கின்றோம் என்பதுதான் இன்றைய கேள்விக்குறியாக இருக்கிறது. நம்முடைய பீடத்தில் அற்புதமாக சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றது, எல்லாம் உமக்காக.
இந்த வார்த்தை எதை குறிக்கிறது? பெற்றோர்கள் தன் சேர்த்து வைத்திருக்கின்ற சொத்துக்களை தன்னுடைய இறுதி நாட்களிலே தன்னுடைய பிள்ளைகளிடம் ஒப்படைக்கின்ற போது போல எல்லாம் உமக்காக என்று எழுதப்பட்டிருக்கின்றதா? இயேசு உங்களுக்கும் எனக்கும் எந்த சொத்தை வாரி கொடுத்து விட்டு சென்றிருக்கின்றார்? அழிந்து போகக்கூடிய சொத்தை சேர்த்து கொடுத்தாரா அல்லது அழியாமல் இருக்கக்கூடிய சொத்தை சேர்த்து கொடுத்தாரா? எல்லாம் உமக்காக. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உடலின் காயங்களை நாம் பார்த்து கதறி அழுவதை விட அவருடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற வேதனைகளை எப்பொழுது எந்த ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவன் உணர்ந்து கொண்டு அதை தன் வாழ்வாக மாற்றுகின்றானோ அன்று இந்த புனித வெள்ளி புனிதமாகத்தான் காணப்படும். எப்பொழுது நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற குமுறல்களையும் கதறல்களையும் வேதனைகளையும் எதிர்பார்ப்புகளையும் ஆசைகளையும் நாம் உணர்ந்து கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ அதுவரையில் இந்த பாடுகளின் வெள்ளி புனித வாரம் என்று சொல்ல முடியாது. மாறாக இயேசுவினுடைய அந்த அவல நிலையை தான் மீண்டும் மீண்டும் நமக்கு நினைவுபடுத்துகிறது. பிரியமான அன்பின் சகோதர சகோதரிகளே, இந்த சிந்தனைகளோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைவதற்கு காரணம் என்ன? ஏன் அதிகார வர்க்கத்தில் இருந்தவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைய வேண்டும்? அவர்களுக்கு என்ன அப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது காழ்ப்புணர்வு இருந்தது? அவர்கள் வேலைகளைத்தானே அவர்கள் செய்தார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளைத்தானே அவர்கள் சரியாக பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட காழ்ப்புணர்வு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது இருக்க காரணம் என்ன? இன்று இந்த திருப்பலி வருவதற்கு முன்னதாக ஒரு காணொளியை பார்த்து கொண்டிருந்தேன். ஒரு குருவானவர் இவ்வாறு ஒரு காணொளியை பதிவு செய்திருந்தார். யூதர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, அதாவது பரிசேயர்கள் சதுசேயர்கள் அதிகாரத்திற்கு உட்பட்டவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்ததன் காரணங்கள் உண்மையான காரணங்கள் என்று சொன்னார். என்ன அப்படி உண்மையான காரணம்? இன்று நற்செய்தி வாசகத்தில் நீங்களும் நானும் வாசிக்க கேட்டோம். பிலாத்து அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டவர்கள் இடத்தில் சொல்லுகிறார், இவனிடம் நாங்கள் எந்த குற்றத்தையும் காணவில்லையே, இந்த மனிதனிடம் எந்த குற்றத்தையும் நான் காணவில்லை, இவனை எப்படி சிலுவையில் அறைவதற்கு நான் அதிகாரத்தை கொடுக்க முடியும் என்று சொல்லுகிறான். அதற்கு அவர்கள் சொன்ன வார்த்தை, இவன் தேவ தூஷணம் செய்து விட்டான், தான் கடவுளின் மகன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான், ஆபிரகாமுக்கு முன்னதாகவே நான் இருக்கிறேன் என்று சொல்லுகின்றான், எங்களுக்கு ஆபிரகாமை விட வேறு தந்தை யாரும் இல்லை என்று நாங்கள் உறுதியாக சொல்லுகிறோம் என்று அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். அவர்களுடைய பார்வையில் அது சரிதான். இரண்டாவது நிகழ்வு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் கற்பித்துக் கொண்டிருக்கின்ற பொழுதும் அசுத்த ஆவிகளை விரட்டுகின்ற பொழுதும் அதிகாரத்தோடு வேலை செய்தார் இயேசு கிறிஸ்து. அதிகாரத்து உட்பட்டவர்கள் இருக்கின்ற பொழுதும் அவர்கள் முன்னிலையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்பித்ததும் அதிகாரம்தான், அசுத்தங்களையும் விரட்டியதும் அதிகாரம்தான். இந்த அதிகாரம் யாரு கொடுக்கப்பட்டது? இந்த அதிகாரத்து உட்பட்டவர்கள் பரிசேயர்கள், மறைநூல் வல்லுநர்கள், சதுசேயர்கள் என்று சொல்லப்படுகிறவர்களுக்கு. தங்களுக்குரிய அதிகாரத்தை இவன் எடுத்து செய்து கொண்டிருக்கின்றானே, ஏனென்றால் நம் அதிகாரத்தை இவன் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது இவனை தேடி மக்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். நமக்கென்று கொடுக்கப்பட்ட அதிகாரம் இவன் வழியாக குறையப்பட்டு கொண்டிருக்கிறது. சமுதாயத்தின் முன்னிலையிலே நாம் தாழ்த்தப்பட்டவர்களாக காணப்படுகிறோம். எனவே எங்களுடைய அதிகாரத்தை இவன் தன் கையில் எடுத்துக்கொண்டு எங்களை முழுவதுமாக ஒன்றுமில்லாதவன் ஆக்கி கொண்டிருக்கின்றான். யார் இவனுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது என்ற இன்னொரு விமர்சனத்தையும் அவர்கள் வைக்கிறார்கள். மூன்றாவது பார்த்தோம் என்றால், ஒட்டுமொத்த யூத சமுதாயத்திற்கும் தாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இல்லத்தை விட அவர்கள் எருசலேம் தேவாலயம் தான் அவர்களுக்கு வாழ்வாக இருந்தது. அந்த எருசலேம் ஆலயத்தை அவர்கள் கட்டி முடிப்பதற்கு எடுத்த ஆண்டுகள் எத்தனை என்பதை இயேசு ஆலயத்தை தூய்மை செய்கின்ற பொழுது சொன்னார்கள். அந்த எருசலேம் தேவாலயத்தில் அவர்கள் பார்த்து பார்த்து அழகு பார்த்து கட்டி முடித்தார்கள். ஏனென்றால்
அந்த எருசலேம் தேவாலயத்திலே இறைவன் குடிகொண்டிருக்கிறான் என்று அவர்கள் நம்பினார்கள். அப்படிப்பட்ட எருசலேம் தேவாலயத்திலே அதிகாரம் அவர்கள் வைத்துக் கொண்டிருந்த தருணத்திலே அங்கே உள்ளே வேலை செய்து கொண்டிருக்கின்ற, வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்ற எல்லோரையும் சாட்டையால் அடித்து வெளியே விரட்டிவிட்டு, இது என்னுடைய தந்தையின் இல்லம், இதை சந்தை கூடமாக்காதீர்கள் என்று அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டவர்களிடம் வாதாடுகிறார். இதுவும் ஒரு குற்றமாக அவர்கள் பிலாத்துவிடம் எடுத்து வைக்கிறார்கள். ஆக யூத சமுதாயத்தில் இருக்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் யூத சமுதாயத்தை சார்ந்தவராக, அவர்களில் ஒருவராக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது இயேசுவின் மீது குற்றம் சுமத்தி அவர்களுடைய பார்வையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குற்றமுள்ளவராகத்தான் காணப்பட்டார். எனவேதான் நான் சொன்னேன், இந்த பாடுகளின் புனித வாரத்தில 3வது நாளில் அடியெடுத்து வைத்திருக்கின்ற நீங்களும் நானும் இயேசுவை சிலுவையில் அறைந்த இந்த ஒட்டுமொத்த அதிகாரத்துக்கு உட்பட்டவர்கள் மகிழ்ச்சியோடு வெற்றி வாகை சூடிக்கொண்டதாக நினைத்துக் கொண்டிருந்தார்கள். நாங்கள் திட்டம் தீட்டியது நிறைவேறிவிட்டது, எங்களுடைய இலக்கு சென்றடைந்து விட்டது, எங்களுடைய இலக்கிலே, எங்களுடைய திட்டத்திலே, நாங்கள் வகுத்த திட்டத்திலே ஒன்றும் குறைவுபடாமல் நாங்கள் வெற்றியின் கனியை சுவைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று இந்த பரிசேய கூட்டம் சொல்லி பெருமையாக மாதட்டி கொண்டு சென்றது. இது மனிதர்களுடைய இறுதி நாள். மனிதர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு, கடவுளுக்கு எதிராக எடுத்த திட்டத்தின் இறுதி திட்டம், இறுதி நேரம். ஆனால் இது இறுதி அல்ல என்பதை இயேசு நாளைய தினத்தில் உலகிற்கு வெளிப்படுத்த போகிறார். மனிதருடைய பார்வையில் இது அவர்களுக்கு வெற்றி என்பது இன்று இரவோடு நிறைவடைய போகிறது. நாளைய தினம் அமைதியான நாள். நாளை இரவு நேரத்திலே தான் அவருடைய அடிவயிற்றில் புலியை கரைத்தது போல அவர்கள் ஒன்றும் சொல்ல முடியாமல் திக்கு திணறி கொண்டு உலகில் இருக்கிற எல்லா திசைகளிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்து விட்டார் என்பது பொய்யான செய்தி என்று சொல்ல போகிறார்கள். அவர்களுக்குத்தான் இனி குறைபாடுகள் ஆரம்பிக்கப்பட போகிறது. எனவே இன்றைய நாளிலே இந்த ஆலயத்தில் கூடியிருக்கின்ற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பாடுகளின் மரணத்தின் வழியாக சொல்லுவது என்ன? உலகத்தினுடைய பார்வையிலே அவர்களுக்கு வெற்றியின் நாளாக இது அமைகிறது. ஆனால் கடவுளுடைய பார்வையில் இது மனிதருக்கு, ஒட்டுமொத்த மனித இனத்திற்கும் தோல்வியின் தருணம், அவமானத்தின் தருணம் என்று சொல்லப்படுகிறது. எல்லாம் உமக்காக, என் உடல் பொருள் ஆவி எல்லாம் உமக்காக, நான் என்னையே முழுவதுமாக உனக்கு கையளிக்க வந்திருக்கிறேன் என்பதைத்தான் நேற்றைய தினத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு, இது என் உணவு, இது என் ரத்தம் என்று கொடுத்தார். எல்லாம் உமக்காக. ஆக இந்த எல்லாம் உமக்காக என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த பாடுகளின் மரணம் எதற்காக? அழிந்து போகக்கூடிய உணவிற்காக உழைக்க வேண்டாம், மாறாக அழியாமல் இருக்கக்கூடிய ஆன்மாவிற்காக உழையுங்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பணிவாழ்வில் அழகாக சொல்லி முடித்திருக்கிறார். ஆக எல்லாம் உமக்காக என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உடலில் ஏற்பட்ட காயத்தை பார்த்து பார்த்து அழுது கொண்டிருப்பதை விட உள்ளத்தின் ஆழத்திலே ஏற்பட்ட காயங்கள் என்ன என்று நாம் பார்க்கின்ற பொழுது, பிரியமான அன்பின் சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, உலகத்தை படைத்த கடவுள் மகிழ்ச்சி அடைந்தார். உயிருள்ள உயிரற்ற எல்லா பொருட்களையும் படைக்கின்ற பொழுது மகிழ்ச்சி அடைந்தார். அதன் பிறகு தன் சாயலாக படைப்பின் சிகரமாக மனிதனை படைத்த பிறகு கூட கடவுள் மகிழ்ச்சி அடைந்தார். அந்த மகிழ்ச்சி தொடர்ச்சியாக இருந்ததா? இல்லை. அந்த மகிழ்ச்சிக்கு ஒரு தடைக்கல் எழுந்தது. அந்த மகிழ்ச்சிக்கு தடை ஒன்று ஏற்பட்டது. ஆண்டவருடைய பார்வையிலே அவருக்கு தோல்வியாக காணப்பட்டு விட்டது. ஏனென்றால்
யாரை அவர் படைத்தாரோ அவனை ஆண்டவருக்கு ஒரு கேள்விக்குறியாக நின்று விட்டான். தன்னுடைய மூச்சு காற்றை கொடுத்த அந்த மனிதன், அந்த இறை சாயலை பெற்றெடுத்த மனிதன், பெற்றுக்கொண்ட மனிதன் அதை இழந்துவிட ஆரம்பித்து விட்டான். இயேசுவினுடைய உள்ளத்தின் ஆழத்தில் எழுந்த குமரல் வேதனை இதுதான். உடலில் ஏற்பட்ட காயத்தை விட உள்ளத்தின் ஆழத்திலே எழுந்த ஆதங்கம், கவலை, வேதனை எல்லாமே படைத்த பிறகு படைப்பின் சிகரமாக காணப்பட்ட இறை சாயலை பெற்றுக்கொண்ட இந்த மனிதன் ஆண்டவருடைய பார்வையிலே அந்த ஆன்மாவை இழக்கின்ற பொழுது கடவுளுக்கு வேதனை அதிகமாக ஏற்பட்டு விட்டது. அன்றே இறைவன் வகுத்த திட்டம்தான் இன்று இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற தருணம். இது மனிதர்களுடைய திட்டம் அல்ல, இது அவர்களுடைய சதி திட்டம் அல்ல. மாறாக இழந்து போன நம்முடைய ஆன்மாவை தன்னுடைய பாடுகளின் மரணத்தின் வழியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவேதான் தந்தை கடவுள் அழகாக சொன்னார், இன்பவனத்தை விட்டு வெளியே செல்லுகின்ற பொழுது ஆதாமுக்கு கொடுத்த கட்டளை என்ன? நீர் நெற்றி வியர்வை வியர்த்து உழைத்து உன்னுடைய உழைப்பை பெறுவாய் என்று. உழைப்பின் வழியாகத்தான் ஒரு மனிதன் தன்னுடைய பலனை அடைய முடியும் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகிலே மனிதனாக பிறந்து பாவத்தை தவிர அனைத்திலும் மனிதர்களோடு நம்மோடு இணைந்து கொண்டு நம்முடைய ஆன்மாவை எப்படி நாம் மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நீதிமான்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்று சொல்லி, மருத்துவர் நோய் அற்றவர்கள் நோயுற்றவர்கள் என்று சொல்லி தன்னுடைய 3 ஆண்டுகள் பயணத்தில் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வார்த்தைகளின் வழியாக, புதுமைகளின் வழியாக, உடல் ரீதியாக அல்ல மாறாக ஆன்மீக ரீதியாக நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த பாடத்தை அன்றைய நாட்களில் இயேசுவோடு வாழ்ந்து கொண்டிருந்த இயேசுவால் அழைக்கப்பட்ட சீடர்கள் கூட மறந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதுதான் இயேசுவினுடைய உள்ளத்தின் ஆழத்தில வேதனைகள் அதிகமாக இருந்தது. அவருடைய உள்ளத்தின் ஆழத்திலே கவலைகள் அதிகமாக இருந்தது. ஏன் இப்படிப்பட்ட வேதனை? எதற்காக இப்படிப்பட்ட வேதனை? ஏன் இப்படிப்பட்ட பாடுகளை தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் ஒருபொழுதும் சிந்தித்தது இல்லை. ஏனென்றால் தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்ற அவர் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடமைகளை நான் முழுவதுமாக நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகிலே மனிதனாக பிறந்து 3 ஆண்டுகள் பணி செய்து இந்த பாடுகளின் மரணத்தை ஏற்றுக்கொண்டார். உலக ரீதியாக நமக்கு தேவைகள் வேண்டாம், உடல் ரீதியாக தேவைகள் வேண்டாம், மாறாக உள்ளத்தின் ரீதியாக ஆன்மீகத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. எனவே அன்று ஆதாம் ஏவாள் எப்பொழுது ஆண்டவருடைய திட்டத்திலிருந்து தங்களை விடுவித்துக் கொண்டார்களோ, இறைவனிடமிருந்து அவர்கள் விலகி சென்று உலகு சார்ந்த எல்லா எண்ணங்களிலும் தங்களை இணைத்துக் கொண்டார்களோ, அதுபோல இயேசு வாழ்ந்து கொண்டிருந்த 3 ஆண்டுகள் மட்டுமல்ல, இன்று வரை இந்த உலகம் அழிகின்ற வரையில் நாம் ஆதாம் ஏவாள் பிள்ளைகள் என்பதை நம் செயல்பாடுகளின் வழியாக வெளிப்படுத்தி கொண்டேதான் இருக்கிறோம். எனவேதான் இயேசுவின் பாடுகளின் மரணம் தேவைப்பட்டது. உங்களுடைய உடல் ரீதியாக, உலக ரீதியாக, பொருளாதார ரீதியாக உங்களுடைய ஆன்மாவை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ள முடியாது. மாறாக நல் ஒழுக்கங்களின் வழியாக, என் வார்த்தைகளின் வழியாக என்னுடைய மகனாக மகளாக நீங்கள் வாழ்ந்தால்தான் உங்கள் ஆன்மாவை புதுப்பித்துக் கொள்ள முடியும் என்பதை அழகாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேம் தேவாலயத்தை தூய்மை செய்வதை வெளிப்படுத்தி காட்டினார். ஆலயம் என்பது என்ன? இறைவன் குடிகொள்ளக்கூடிய இடம், இறைவன் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இடம். நம்முடைய ஆலயத்தில் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்கருணை பேழையில் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். எருசலேம் தேவாலயத்தை அந்த பரிசேயர்கள், அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டவர்கள் பார்த்து பார்த்து அழகு பார்த்து கட்டிக்கொண்டு அதில் இறைவன் குடிக்கொண்டிருக்கிறார் என்று சொல்லிவிட்டு தங்கள் வருமானத்தை அல்லவா அவர்கள் பெருக்கிக் கொண்டிருந்தார்கள், தங்கள் வியாபாரத்தை அல்லவா அவர்கள் வளர்த்து கொண்டிருந்தார்கள், தங்கள் ஜாதியை விட கீழ் ஜாதி கொண்டவர்களை வெறுபுறம் அடித்து வைத்துவிட்டு அவர்கள் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருந்த இடம். ஆலயம் என்பது இறைவன் குடிக்கொள்ளக்கூடிய இடத்திலே உங்களுடைய தேவைகளை, உங்களுடைய பொருளாதாரத்தை, உங்களுடைய வியாபாரத்தை நீங்கள் வளர்த்து கொண்டு உங்கள் ஆன்மாவை அசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறீர்களே. இதையே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளி அடையாளமாக காட்டித்தான் அந்த ஆலயத்தை தூய்மைப்படுத்தினார். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே,
இப்படி நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம் இயேசுடைய பாடுகளின் மரணத்திற்கு காரணம் என்னவென்று. ஆனால் வேதத்தில் 2 நிகழ்வுகள் நமக்கு சொல்லப்படுகிறது. சாத்தான் ஆண்டவரை சந்தித்த நிகழ்வு. 2 நிகழ்வுகளை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒன்று, யோபுவினுடைய வளர்ச்சியை பார்த்த சாத்தான் ஆண்டவருடைய முன்னிலையிலே சென்று பேசுகிறான். கடவுள் அவனை பார்த்து கேட்கிறார், சாத்தானை பார்த்து, உலகிற்கு சென்றாயா? என் மகனை பார்த்தாயா? என் மகன் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று பார்த்தாயா என்று கேட்கிறார். அதற்கு சாத்தான் அற்புதமான பதிலை சொல்லுகிறான். ஏன் நீர் பேச மாட்டாய்? உன்னுடைய மகனுக்கு எல்லாம் கொடுத்து இருக்கிறாய், கொடுத்ததை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறாய், உன்னுடைய வல்லமையுள்ள கரத்தை அவன் மீது முழுவதுமாக வைத்துக் கொண்டிருக்கிறாய். அப்படி இருக்கின்ற பொழுது அவன் எப்படி உன்னை விட்டு விலகுவான்? உன் வல்லமை மிக்க கரத்தை அவனிடமிருந்து எடுத்து விடு, அவன் உன்னை பழித்துரைப்பான் என்று சாத்தான் கடவுளிடம் முறையிட்டது. கடவுள் அழகாக சொன்னார், உனக்கு நான் ஆணையிடுகிறேன், அவன் உயிரை தவிர எல்லாவற்றுக்கும் உனக்கு நான் அதிகாரம் கொடுக்கிறேன், முடிந்தால் அவனை உன் பக்கம் அழைத்துச் செல் என்று சொன்னார். சாத்தான் வந்தான், முயற்சி செய்தான். அவனுடைய முயற்சி தோற்று போய்விட்டது. தாயின் கருவறையிலிருந்து வெறுமனே வந்தேன், மீண்டுமா என் தேவனிடம் வெறுமனே செல்ல நான் தயாராக இருக்கிறேன். அடிமையின் கோலம் பூண்டு சாவை ஏற்கும் அளவிற்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவிற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை கையளித்தான். யோபு சொன்ன வார்த்தை, தாயின் கருவறையிலிருந்து வெறுமனே வந்தேன், மீண்டுமாய் ஆண்டவரிடம் வெறுமனே செல்ல நான் தயாராக இருக்கிறேன் என்று சொன்னவுடனே சாத்தான் அவனை விட்டு அகன்றது. கடவுள் அவனுக்கு எல்லாவற்றையும் பல மடங்காக கொடுத்து விட்டார். ஆண்டவருடைய முன்னிலையில் நின்று மனிதரை அழிக்க வேண்டும் என்று சாத்தான் எடுத்த முயற்சியில் தோல்வி அடைந்து விட்டது. 2வது நிகழ்வு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணி வாழ்வை ஆரம்பிப்பதற்கு முன்னதாக பாலை நிலத்திற்கு சென்று 40 நாட்கள் உண்ணா நோன்பிருந்து செபித்து தந்தையிடம் உரையாடிய பிறகு வெளியே வருகிற பொழுது சாத்தான் மீண்டுமாய் ஆண்டவரை சந்தித்து சோதித்து பார்த்தது. சோதனையில் சாத்தான் தோல்வி அடைந்துதான் வெளியே சென்றான். ஆனால் வேதபக்தியில் அழகாக சொல்லப்படுகிறது, காலம் வரும் வரை காத்திருந்தது, இன்று வரை காலம் வரும் வரை காத்து கொண்டுதான் இருக்கிறது. யாரை அழிக்க? உங்களையும் என்னையும் அழிக்க. யாரை அழிக்க? உங்களையும் என்னையும் அழிக்க. ஆனால் சாத்தானுடைய திட்டத்திற்கு ஏற்றார் போல, அவன் வகுத்து வைத்த திட்டத்திற்கு ஏற்றார் போல இன்று வரை நீங்களும் நானும் அவனுக்கு கைகோர்த்து கொண்டுதான் சென்று கொண்டிருக்கிறோம். அதில் எந்த விதமான குறைபாடுகளும் இல்லை. யோபு எந்த அளவிற்கு ஆண்டவருடைய திட்டத்திற்கு ஏற்றார் போல சாத்தானை விரட்டி அடித்தானோ, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி தன்னுடைய திட்டத்திற்கு ஏற்றார் போல சாத்தானை விரட்டி அடித்தானோ, அப்பொழுது இழந்து போன ஆன்மாவை நீங்களும் நானும் பெற முடியும் என்பதுதான் இன்றைய திருவழிபாடு நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. எனவே கிறிஸ்துவில் பிரியமான என் அன்பின் சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு ஆண்டும் இந்த புனித வாரத்தில் அடியெடுத்து வைக்கின்ற பொழுது 40 நாட்கள் நாம் ஜெபம் இருந்து உண்ணா நோன்பிருந்து உதவிகளை செய்து கொண்டு வெளியடையாளமாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற செருக்குகளை, அழுக்குகளை, தேவையற்ற சிந்தனைகளை, நான் என்கின்ற அகந்தைகளை எப்பொழுது நாம் விரட்டி அடிக்கின்றோமோ அப்பொழுதுதான் இயேசுவினுடைய பாடுகளின் மரணம் நமக்கு வாழ்வு தரும். இந்த 40 நாட்கள் நாம் செய்து கொண்டிருந்த எல்லா விதமான முயற்சிகளும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உடலில் ஏற்பட்ட காயங்கள் வெளியடையாளமாக காணப்பட்டது போலதான் இருக்கின்றது. அழகாக விவிலிய அறிஞர்கள் சொல்லுவார்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த முதுகில் அடித்த காயங்கள் எத்தனை என்றால் ஏறக்குறைய 468 காயங்கள் அவருக்கு ஏற்பட்டது. 1 அல்ல, 2 அல்ல, 468 காயங்கள். படைவீரன் கையில் பிடித்திருந்த சாட்டை 12 தோற்பட்டைகள் போல இருக்கும். அந்த 12 தோற்பட்டைகளிலும் ஒவ்வொரு கொக்கிகள், இரும்புகளால் செய்யப்பட்ட கொக்கிகள் இருக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சாட்டையால் அடிக்க அனுமதி கொடுக்கப்பட்டது 40 அல்ல, 40ற்கு 1 குறைவாக 39.
12 தோற்பட்டைகள் 39 முறை அவர் மீது அடிக்கப்படுகின்ற பொழுது 468 அடிகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் உடல் மீது பெற்றுக் கொண்டார். இப்படிப்பட்ட வேதனை நாம் செய்து கொண்டிருக்கின்ற வெளியடையாளத்திற்கு காரணமாக காணப்பட்டிருக்கின்றது. இந்த தவ காலத்தில் எப்படிப்பட்ட முயற்சிகள் நாம் வெளியடையாளமாக செய்து கொண்டிருந்தாலும் அது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கவில்லை என்றால், இந்த ஆண்டு மட்டுமல்ல, இனி வருகின்ற ஆண்டும் இந்த நிகழ்வுகள் அனைத்தும் ஒரு அடையாளமாகத்தான் நின்றுவிடும். எனவே இன்றைய நாளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் அழைப்பு கொடுப்பது, என்னுடைய வெளிய காயத்தை பார்த்து நீங்கள் கண்ணீர் விடுவதை விட உள்ளத்தின் ஆழத்திலே எனக்கு இருக்கின்ற வேதனைகளை அறிந்து கொண்டு உங்கள் உடலில் உள்ளிருக்கின்ற ஆன்மாவை நீங்கள் எப்பொழுது புனிதமாக்கிக் கொள்கிறீர்களோ அப்பொழுது நீங்களும் என்னுடைய மகனாக மகளாக பயணம் செய்வீர்கள் என்று இயேசு அழைப்பு கொடுக்கிறார். அழைப்பை நாம் பெற்றுக்கொண்டோம் என்றால் வருகின்ற உயிர்ப்பு பெருவிழாவிலே நீங்களும் நானும் பெருமையாக இந்த பாடலை பாடலாம். எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக எந்தன் சிந்தனை சொல்லனைத்தும் எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும் எந்தன் சிந்தனை சொல் அனைத்தும் எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும் எந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும் எந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும் உந்தன் அதிமிக மகிமைக்கே எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக எல்லாம் உமக்காக. இயேசுவின் அழைப்பை ஏற்றவர்களாக நாமும் தொடருவோம். இந்த புனித வாரத்தில் இறைவன் உங்களை என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.